வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு மியூசிக் எஃபெக்டோட ஒரு லிரிக்ஸ் வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு கொலேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கிரிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற எனி 3 ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கப்புள்ஸாக இருந்தாலும் சரி இல்லை சோலோவாக இருந்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே கேன்வாஷின்னு இருக்கும். அதில் 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஐகானு கொடுங்க. அதிலே கீழே பாருங்கள் உங்களுக்கு லே அவுட்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் செகண்ட் லே அவுட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ உங்களோட ஃபோட்டோ கரெக்டாக வந்துட்டு ஃபேஸ் வந்து கவர் ஆகிருக்கா இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோ அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணுமோ அந்த இடத்துல செட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து செட் ஆகிடும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மறுபடியும் அந்த ஃபோட்டோஸை வந்துட்டு இந்த மாதிரி அலைன்மெண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஜூம் இன் அது எல்லாமே கரெக்டாக வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ கீழேயும் அதே மாதிரி தான். ஸோ 3 ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கோம்னா 3 ஃபோட்டோவுமே கரெக்டாக வந்துட்டு ஜூம் இன் கரெக்டாக இருக்கணும். அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக அந்த எண்டிங் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி சென்டரில் இருக்க ஃபோட்டோ வந்து நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது இல்லை. ஏன்னா அது வந்து டோட்டலாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹைட் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் மேலேயும் கீழேயும் இருக்க ஃபோட்டோவை மட்டும் கரெக்டாக உங்களோட ஃபேஸு எல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை ஒன்ஸே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷன் இருக்கும். ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைட்னஸ்னு இருக்கும். ஸோ லைட்னஸையுமே மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். விக்னேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் ஃபோட்டோ கேட்டகரி கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணிவிட்டு 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுங்க. அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு மட்டும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. கீழே பிப் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ கேட்டகரி கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கும். அந்த குரூப்பில் போய்ட்டு இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலும் வரும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பாக்ஸ் இமேஜ் மாதிரி இந்த மாதிரி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அது ஃபிட் ஆகிடும். அதோடைய டியூரேஷன் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு மியூசிக் பிளேயர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனை ஒரு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து செட் ஆகிடும். அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்துட்டு இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம இன்னும் ஃபோட்டோஸு அப்புறமா லிரிக்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணோம். ஸோ அதனால் தேவையான குவாலிட்டியில் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ண வாட்டி மேலே ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ மறுபடியும் வீடியோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அந்த பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் எஃபெக்டில் ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனில் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவும் கரெக்டாக உங்களுக்கு அந்த இடத்துல செட் ஆகிடும். அதோடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிப் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக இருக்கணும். உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கப்புள்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் சோலோவாக இருந்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே கிராப் ஐகான் இருக்கும். ஸோ அந்த கிராப் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களோட இமேஜை வந்துட்டு நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ சைட்லலாம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்தையும் இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டச் பண்ணி அது வந்துட்டு ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துடலாம். இப்போ இந்த இமேஜை வந்துட்டு நான் லைட்டாக ஜூம் பண்ணி இந்த பாக்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து ஷோ ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து கப்புள்ஸாக இருக்கிறனால கரெக்டாக அந்த பாக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு செட் ஆகிடுச்சு. அதே சோலோவாக இருக்குது அப்படின்னா அந்த கீழே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று காட்டுறேன். இப்போ நான் சோலோவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து நம்ம நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். சோலோவாக இருக்கிற ஃபோட்டோ ஜூம் பண்ணிட்டோம் அப்படின்னா
கொஞ்சம் உங்களுக்கு 3D மாதிரி தெரியும். அந்த ஃப்ரேமை தாண்டி வெளியே உங்களுக்கு ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு 3D எஃபெக்டில் கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கும். ஸோ சோலோவாக இருந்தால் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கினீங்க அப்படின்னா இன்னும் லுக்காக இருக்கும். இல்லை கப்புள்ஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம என்ன மாதிரி சொன்ன மாதிரி கரெக்டாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எகெயின் டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து லிரிக்ஸை வந்து ஆட் பண்ணோம். ஸோ லிரிக்ஸை நீங்கள் குரோமில் போய்ட்டு உங்களுக்கு என்ன சாங் நீங்கள் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த எந்த லைன்லேருந்து எந்த லிரிக்ஸ் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த லிரிக்ஸ் அப்படியே அங்கே காப்பி பண்ணிவிட்டு வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பக்க கலர் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் பிளாக் கொடுக்கறது உங்களுக்கு நல்லது, அதனால் பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. பக்க டபுள்யூ ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஸ்டைலிஷான ஃபாண்ட் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. டிஃபால்ட்டாக இருக்கிற ஏதோ ஒரு போல்டான ஃபாண்ட்டே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நம்ம அதோட சைஸை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிரிக்ஸுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம லிரிக்ஸை வந்து ஆட் பண்ணியாச்சு. இந்த லிரிக்ஸை இந்த மாதிரி நான் மேலே வந்து செட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லிரிக்ஸ் வந்துட்டு கரெக்டாக எது வரி வேணுமோ அதை ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு லிரிக்ஸ் இது எதுவும் ஆட் பண்ண வேணாம், நீங்கள் லிரிக்ஸை சாங்ஸவே ஓனாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் மறுபடியும் அந்த பிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பிளாக் ஸ்க்ரீனில் ஏதாவது டவுன்லோடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லிரிக்ஸ் அந்த இடத்துல இந்த மாதிரி காப்பி பண்ணிவிட்டு வந்து செட் பண்ணிட்டு மறுபடியும் டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு ஒரு எமோஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 or 5 எமோஜஸை வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எமோஜஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எமோஜஸை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை இந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு கொஞ்சம் மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி மறுபடியும் வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கீழே வால்யூம் ஆப்ஷனில் ஃபுல் வால்யூமையும் மைனஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்ட் ஐக்கான் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே ஆடியோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணுங்கள். மை மியூசிக்கை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம லிரிக்ஸை மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை வீடியோவாக வச்சுருக்கீங்க. அதில் அந்த வீடியோவிலேருந்து ஆடியோவை மட்டும் தனியாக எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வீடியோவை தனியாக எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் உங்களுக்கு இப்போ தனியாக வந்துடும். இப்போ டிக் ஐக்கானை கொடுத்துட்றேன். ஸோ இது வந்துட்டு நம்ம லிரிக்ஸை மட்டும் ஆட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்டெப்பு. இல்லை நீங்கள் லிரிக்ஸ் சாங்கே ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் கரெக்டாக வந்துட்டு நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சொன்ன ஸ்டெப்பை A to Z எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த வீடியோவை பக்காவாக மேக் பண்ணியிருக்கலாம். ஸோ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ஸ்டெப் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வீடியோ கரெக்டாக வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது வீடியோவில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோ ஒன்ஸ் ரிவைன் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.